புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி அப்படின்றதுடைய விளக்கத்தை சொல்லுங்கள். அதாவது புத்தர் அப்படின்னு சொன்னாக்கா விழித்து கொண்டவர்னு அர்த்தம். கச்சாமி அப்படின்னா போறதுன்னு அர்த்தம். ஆகச்சாமினா திரும்பி வர்றதுன்னு அர்த்தம். புத்தம் சரணம் கச்சாமினா விழித்து கொண்டவரின் பாதையில் நான் போகிறேன்னு அர்த்தம். தம்மம் சரணம் கச்சாமினா முடிந்த முடிவான உண்மைன்னு தமிழ் மெய்ப்பொருள் கோட்பாடு ஒன்று சொல்லும். அதை தான் புத்தர் சொல்லுவாரு, தம்ம பாதைன்னு சொல்லுவாரு. நமக்கு குரான், பைபிள், கீதைன்னு சொல்ற மாதிரி புத்த மதத்தோட வேதத்துக்கு தம்ம பதம்னு பேரு. அதனால அதோட ஏற்றுக்கிட்டு அந்த பாதையில போறவங்க தம்ம சரணம் கச்சாமிம்பாங்க. சங்கம் சரணம் கச்சாமினா இது எல்லாத்தையும் தேடுற அந்த புத்த பிக்குகள் இணைஞ்ச சங்கத்தோட பாதையில போறேன்னு சொல்ற அர்த்தம். இதுல சார் ஒரு கேள்வி கேட்டாங்க. முழுக்க நீங்க வைதிகம்னு சொல்லக்கூடிய சமஸ்கிருத மந்திரத்தை எல்லாத்தையுமே அது எப்படி நீங்க கடவுள் மறுப்புன்னு கொண்டு போகக்கூடிய புத்தரோட கொண்டு போய் சேர்க்கிறீங்கன்னு. இதுல அழகான 2 விஷயம் இருக்கு. உலகத்துல இருக்க எல்லா மதங்களுமே பாத்தீங்கன்னா மெய்ப்பொருள் கோட்பாட்டை மட்டும்தான் பாக்குது. நீங்க அல்லாஹ் எப்படி ஏத்துக்கிறது மெர்ஜா ஆகுறது, இயேசுனார் எப்படி ஏத்துக்கிறது மெர்ஜா ஆகுறது, நீங்க அவரோட பாவ புண்ணியம் என்ன அப்படின்னு சொல்ல இந்து மதமும் பாத்தீங்கன்னா மெய்ப்பொருளை பத்தி தான் நிறைய பேசுது. ஆனா மெய்ப்பொருளை சிந்திக்கிறவனை பத்தி பேசுறது ரொம்ப குறைச்சலா இருக்கு. ஆனா பௌத்தம் கடவுளை பத்தி பேசுறத விட மனிதனை பத்தி தான் நிறைய பேசுது. அதனால நான் இதையும் முழுசும் படிச்சிருக்கேன், அதையும் முழுசும் படிச்சிருக்கேன். அதனால மெய்ப்பொருள் கோட்பாட்டை பத்தி மற்ற மதங்கள் என்ன சொல்லுங்கிறதும், தன்னை பத்தி பௌத்த மதம் என்ன சொல்லுங்கிறதும் ரெண்டையும் பண்ணி ஒரு நியூ காக்டைலா பாத்தீங்கன்னா கடவுள் பாதி நான் பாதி நலம் மீதி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்கேன். நான் நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க, மகிழ்ச்சி. நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற உள்ளந்தோறும் கணபதி இல்லந்தோறும் கணபதி ஹோமம் என்ற இந்த முயற்சி சிவா, அக்னி, மந்திர தீட்சை, ஹோமம் இவற்றையெல்லாம் ஒரு பாடமாக மன அமைதிக்கும் மன ஆரோக்கியத்துக்கும் இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும். எப்படி யோகா கலை உடல் வியாதிகளை போக்குகிறதோ, மன ரீதியான மன ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அளவில் உங்களுடைய முயற்சி அமைந்திருக்கு. இதற்கு முதல் உலக மூத்த குடி உங்களுடைய இந்த முயற்சி வெற்றி அடைய வாழ்த்துகிறது. நன்றி.